அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நினைக்கிறான்னா 67, 77 மீண்டும் மாற்றம் வரும், மீண்டும் புரட்சி ஏற்படும். ஒரு மண்ணும் ஏற்படாது. முதல்ல அரசியல்னா உழைக்கணும். இந்த ஏசி அறைக்குள் இருந்து கொண்டு ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் ஒரு 4-5 பேர் கூடி தேர்தல் வியூகத்தை வகுத்து பிரிண்ட் பண்ணியோ டிஸ்கஸ் பண்ணியோ ஒன்றும் நடக்க போறதில்ல. எம்ஜிஆர் ஜெயிச்சுதான் சொல்றாங்கல்ல 77ல. எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு சொல்லுங்க? ஒரு நீண்ட அரசியல் பயணம் இருந்துச்சு, அரசியல் அனுபவம் இருந்துச்சு, அதற்கு முன்னாடி வெற்றி பெற்றிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி 2 முறை எம்எல்ஏ, ஒரு கட்சியுடைய பொருளாளர், ஒரு கட்சி கட்டமைப்பை தன் கையில் வைத்திருந்த ரசிகர் மன்றமா இருந்தாலும் திமுக இருந்தவங்க, அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் கடந்து ஒரு செய்தி இருக்கு, ஒரு நுண்ணிய அரசியல் இருக்குது. அது விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த பேட்டி மூலமா அவர்கிட்ட போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல. எம்ஜிஆர் வறுமையில் வாடினார், சோத்துக்கு கஷ்டப்பட்டார், பணத்துக்கு கஷ்டப்பட்டார். விஜய் ஏதாவது ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பாரா? ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரா? ஒரு பள்ளி கல்லூரி படிக்கும்போது செப்பல் வாங்க முடியல, ஷூ வாங்க முடியல, போட்டுக்கிற ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கு, ஒரு புது ட்ரௌசர் வாங்க முடியலன்னு கஷ்டப்பட்டிருப்பாரா? ஒரு இயக்குனருடைய மகன் கஷ்டம்னா என்னென்ன தெரியாதுங்க அவருக்கு. அண்ணா எப்படி ஜெயிச்சாரு? அண்ணா பெரிய ஜமீன்தார் குடும்பமா? 67 ஜெயிச்சாரு அண்ணா. எப்படி ஜெயிச்சாரு? கஷ்டப்பட்டு படிச்சவருங்க. சாப்பாட்டு கஷ்டப்பட்ட குடும்பம், பண்ணையார் குடும்பம் இல்ல. அரசியல் ஜெயிக்கிறது முதல்ல நீங்க கஷ்டம், மக்களுடைய கஷ்டம் என்னன்னே தெரியாம ஒரு கேரவன் அரசியல் செய்து கொண்டு, அந்த கேரவனை நீங்க குடும்பம் என்ன தெரியுங்களா? கஷ்டம் என்னன்னு தெரியல கூட பரவாயில்ல, அதுக்கு ஆயுத பூஜை செஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. அவ்வளோ பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கு. அந்த பஸ்ஸுக்கு மாலையெல்லாம் போட்டு, அது அவங்களோட நம்பிக்கை, நான் குறை சொல்லலை. அதை ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்க, அதெல்லாம் உச்சபட்ச கொடுமை. இப்படிலாம் எதுக்கு விமர்சனம் வரும், எதுக்கு விமர்சனம் வராதுன்னு கூட தெரியாத அளவுக்கு கட்சி நடத்துறது கஷ்டம். முதல்ல இந்த கேரவன் கலாச்சாரம், ஏசி கலாச்சாரத்தை தூக்கி தூரம் போட்டுட்டு ரோடுக்கு வரணும். ரோடுக்கு மக்களுக்கு என்ன கஷ்டன்றதை பார்க்கணும். நீ அதுதான் அரசியல். மாற்றம் கொண்டு வரன்றது சும்மா கிடையாது. எதுவுமே தெரியாம ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த முடியாம 70 மணி நேரம் வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டா மட்டும் 67 புரட்சியும் நடக்காது, 77 புரட்சியும் நடக்காது. 2026ல் ஒரு கட்சி கட்டமைப்பை நடத்தக்கூடிய அளவுக்காவது முதல்ல மீடியாவை பார்க்க மாட்டாருங்க.